உறவுகளுக்கு வணக்கம். என்னன்னா, கடந்த 2 நாட்களா, அதாவது தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாட்களா தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. அதில் என்னன்னா, இப்போ 108 இடங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதற்காக அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா, இந்த நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு இடத்துலையுமே ஜெயிக்கலை, அதாவது பூஜ்ஜியத்தில் இருக்குது, ஒரு இடமே இல்லாமல். ஸோ அதை வந்து இப்போ திமுகவினர் தோத்ததை விடவும் அதிகமாக சீமான் அவர் வந்து ஒரு எதுலையுமே ஜெயிக்கலை அப்படின்றத வந்து ரொம்ப கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களுடைய வருகையினால இப்போ இருக்கிற அந்த வாக்கு சதவீதங்கள் இருந்து 1% வாக்குக்கு போயிட்டு நாம் தமிழர் கட்சி முழுமையாக காணாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் நம்பிக்கையோடு நாங்கள் பயணிச்சிருந்தோம். எங்களுக்குமே இந்த தடவை அடி இருக்குதான், அது வந்து நாங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன அப்படின்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி 6% வாக்குகள் வச்சிருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாக்குகள். சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து கணக்கு எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6% இருந்து இப்போ 4% குறைஞ்சிருக்கு. விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகை வந்து 2 விழுக்காடை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு குறைச்சிருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இருந்தாலும் இந்த திராவிட சித்தாந்தத்தை தாண்டியும் இந்த சாதி பார்த்து போடுற ஓட்டு தீட்டுன்னு சொல்லி சாதியும் மதங்களையும் தாண்டி இலவச திட்டங்களையும் தாண்டி திரைக்கவர்ச்சி, அதாவது உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு திரைக்கவர்ச்சி, அதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்திற்கு கிடைத்திருக்கிற இந்த தூய வாக்குன்னு சொல்லலாம். அது வந்து 19,70,350 வாக்குகள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு இந்த தேர்தலில் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து இதுக்கு மேல என்ன ஒரு தடையா இருக்க போகுது நாம் தமிழ் கட்சிக்கு? அது இத்தனை தடைகளையும் தாண்டி நாம் தமிழ் கட்சி 4% வாக்குகளை வாங்கி இன்னமும் நாங்கள் வந்து உயிரோடு தான் இருக்கோம். தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய மக்கள், தமிழ் தேசிய அரசியலை நம்பக்கூடிய மக்கள் வந்து இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காமிச்சிருக்கு. இந்த வாக்குகளை வந்து இனி யாராலுமே வந்து நாம் தமிழ் கட்சிக்கிட்ட இருந்து பிரித்து வாங்கவே முடியாது. சரி, இப்போ வந்து நம்ம நேராக நம்மளுடைய கருத்துக்கு வருவோம். இப்போ நாம் தமிழ் கட்சியை கேலி கிண்டல் செஞ்சு இப்போ வந்து தங்களுடைய வெற்றியை வந்து கொண்டாடுறீங்க இல்லையா? இப்போ நீங்க அடைஞ்சிருக்கிற இந்த வெற்றின்றது பெரும்பான்மையான வெற்றியே இல்லை. முதல்ல இப்போ எப்படின்னா, அதிக இடங்களில் வந்து, அதாவது 108 இடங்களில் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிச்சிருக்கு. ஆனால் அதிக பெரும்பான்மை வந்து 118 இடங்கள், 108 இல்லை. நீங்கள் இன்னும் வந்து முதலமைச்சராகவே நீங்கள் தன்னிச்சையாக நின்று பெரும்பான்மையை நிரூபித்து நீங்கள் ஆகலை இன்னும். இப்போது தமிழக வெற்றி கழகம் வந்து வேற யாராவது உதவியை நாடி தான் இருக்குது. இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தினால இப்போ முதலமைச்சரெல்லாம் ஆக முடியாது. யாராவது ஒருடைய ஆதரவு தேவைப்படுது. அதாவது இன்னும் வந்து ஒரு 12 இடங்கள் வந்து தேவைப்படுது. ஏன்னா ஜெயிச்சிருக்கிற இந்த 108 இடங்கள்ல ஒரு இடத்த வந்து விஜய் வந்து 2 இடத்துல நின்னார் இல்லையா? அதில் ஒரு இடம் வந்து ராஜினாமா பண்ணணும். அந்த இடத்துல வந்து பை எலெக்ஷன் நடக்கும், இடைத்தேர்தல் நடக்கும் இல்லைங்களா? அது ஒரு சீட்டு வந்து மைனஸ் ஆகுதுங்களா? இன்னொன்று, சட்டமன்றத்தில் சபாநாயகரை நியமிக்கணும். ஏன் அதுவும் வந்து ஒரு சீட்டு மைனஸ் ஆகுது இல்லையா? அப்போ மொத்தம் வந்து 106 தான் இருக்கு. அப்போ இன்னும் 12 இடங்கள் தேவைப்படுது. அதில் இப்போ விஜய் அவர்கள் யார்கிட்ட போய் கூட்டணி கேட்டிருக்காரு, யார்கிட்ட வந்து ஆதரவு கேட்டு யாருடைய கூட்டணி கூட இப்போ முடிவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட இப்போ கை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க நல்லா பாருங்க, தமிழர்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டங்கள், நம்ம வந்து இந்த காவிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தெரியும். அதனால எத்தனை விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க, நீர் கிடைக்காம விவசாயம் பண்ண முடியாம. இந்த காவிரி நீர் பிரச்சனை வந்து எந்த காலகட்டத்திலிருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்திலிருந்து இந்த வந்து காவிரி பிரச்சனைகள் இருக்குது. அதாவது 1924 ஆண்டுகள்ல இருந்தே இருக்கு. அப்போ வந்து தமிழ்நாடு வந்து மெட்ராஸ் மாகாணமா இருந்தது, அது வந்து கர்நாடகா வந்து மைசூர் சமஸ்தானமா இருந்தது. அந்த காலகட்டத்திலே இருந்தே காவிரி பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு நடுவில் இந்த ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த அந்த இடைக்கால திட்டத்தின் மூலமா 50 ஆண்டுகள் வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருந்தது. அந்த திட்டம் வந்து 1974 ஆண்டதோட முடியுது. அந்த காலகட்டத்தில் இந்த காவிரி பிரச்சனையை வந்து சரியா அந்த தீர்வுகளை காணாம அந்த பிரச்சனைகள் ரொம்ப பெரிய அளவில் வந்து வளர்ந்தது. யாருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள், முன்னாள் காங்கிரஸுடைய முன்னாள் பிரதமர் வந்து அம்மையார் இந்திரா காந்தி இருக்கும் பொழுதே அப்பத்திலிருந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் கூட காவிரி பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படலை. இன்னமும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழர்களுக்கு அந்த தண்ணீர் பிரச்சனை இன்னமும் இருக்குதான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காங்கிரஸ் வந்து இந்த காவிரி பிரச்சனையும் சரி, அடுத்த கட்டத்து பார்த்தீங்கன்னா இந்த கச்சத்தீவு பிரச்சனை, கச்சத்தீவும் வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லை பக்கத்தில் இருந்த கச்சத்தீவை இலங்கைக்கு 1974 ஆண்டுல தாரை வாத்து கொடுத்ததும் இதே இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு தான். அப்போது இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தவர் கருணாநிதி அவர்கள். அதனால பாத்தீங்கன்னா இப்ப கச்சத்தீவு பிரச்சனைகள்ல இன்னும் கூட பாத்தீங்கன்னா எத்தனை மீனவர்கள் வந்து இலங்கை அரசால கைது செய்யப்பட்டு, இன்னும் எத்தனை மீனவர்கள், 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மரணமும் அடைஞ்சிருக்காங்க. பல தாக்குதல்கள், இந்த வலைகளை அறுக்கிறதா இருக்கட்டும், மீனவர்கள் துப்பாக்கி சூடா இருக்கட்டும், படகுகளை சேதப்படுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே முழு காரணமா இதுக்கு வந்து அமைஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் உடைய இந்த திட்டம் தான், இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தை திட்டம் தான், இலங்கைக்கு தூக்கி கொடுத்த திட்டம் தான். ஸோ அடுத்தது பாருங்க, இந்த நீட் பிரச்சனை. கரெக்டா சொல்லணும்னா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு, அவ பாத்தீங்கன்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணின்னு நினைக்கிறேன், யூபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. முற்போக்கு கூட்டணியில மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த நீட் தேர்வு 2012 ஆண்டு கொண்டு வரப்பட்டது.
2012ஆம் ஆண்டு இதுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அது வந்து முழுமையா எப்ப அமல்படுத்தப்பட்டதுன்னா 2016 பாஜக ஆட்சியில். ஆனா அதுக்கான திட்டம் முழுமை பெற்றது காரணம் ஏன்னா காங்கிரஸ் தான். அவங்க தான் வந்து இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. விஜய் அவர்கள் நீட் தேர்வுல முதல்ல உயிர் போனது பாத்தீங்கன்னா அனிதா அவளை போய் பார்த்துட்டு வந்தாருன்ட்டு அவ்வளவு பேசுறோம் இல்லையா. அந்த உயிரிழப்புகள் அதுக்கப்புறம் ஏற்பட்ட இந்த நீட் பிரச்சனைக்கான உயிரிழப்புகள் யார் காரணம்? காங்கிரஸ். அப்படி எல்லா இடத்துக்குமே நீங்க தேடி போய் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வந்து ஒரு பிரச்சனைக்கு ஆரம்ப காரணமா இருக்கும். அதை செயல்படுத்தினது வந்து பாஜகவா இருக்கும். அப்படி இந்த ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், இந்த ஈத்தேன் மீத்தனா இருக்கட்டும், எல்லா திட்டங்களுக்கும் அடிப்படை ஆரம்பிச்சு வச்சு இந்த திட்டங்கள் நாசகார திட்டங்களை எல்லாம் தமிழ் மண்ணில் கொண்டு வந்தது, இந்த அனல் மின் நிலையம், இது எல்லா பிரச்சனைகளையும் வந்து கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ். அப்படி தமிழர் இதனால எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழர்கள். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு அற்ப முதலமைச்சர் பதவி நாற்காலிக்காக நீங்க யாருடைய கையை வந்து பிடிக்கிறீங்க? இப்போ போயிட்டு காங்கிரஸோட கை. உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம நீங்களே வந்து அடுத்த தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே எதிராக இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் வச்சுக்கிட்டு நீங்க வந்து சீமானை வந்து ஏளனமா பேசலாமா? 108 இடங்கள் வென்றீங்கன்னா மீதி இருக்கிற இடங்கள்லாம் யார் வென்றது? அந்த இடத்துல என்னாச்சு? அங்க எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்கீங்க இல்லையா? தமிழ்நாடு முழுசுமே உங்களுடைய அலை வீசல இல்லையா? பாதிக்கு பாதி 50% இடங்கள்னா 117 இடங்கள், 118 இடம், ஒரு இடம் அதிகமா ஜெயிச்சுதான் ஆட்சி அமைக்க முடியுமே. அதுதான் பெரும்பான்மை. பாதிக்கு பாதி கூட நீங்க வரல இல்லை தானே? அப்படின்னும் போது நீங்க வந்து நாம் தமிழ் கட்சி விமர்சிக்கவும் நீங்க நான் பெரிய ஆட்களா காட்டிக்கவும் ஒன்றும் இல்லை. உங்களால ஒன்றும் முடியல. அதுதான் உண்மை. இன்னொருத்தரை போயிட்டு பார்த்து அந்த கட்சிக்கிட்ட எனக்கு ஆதரவு கொடுங்க, நான் வந்து முதலமைச்சரா ஆகணும் அப்படின்ற கேட்கிற இடத்துல தான் இருக்கீங்க. சீமானுக்கு சீட் இல்ல, 0 சீட்டு தான். நீங்க 108 சீட்டை நீங்க வின் பண்ணி உங்க நாற்காலி முதலமைச்சர் நாற்காலி சீட்ல உங்களால உட்கார முடியல தானே? அது உங்களோட தோல்வி தானே? உங்களால இப்ப அடுத்தவருடைய கையை பார்த்து தானே இருக்கீங்க. நீங்க போய் உங்களால உட்கார முடியாது. அடுத்தருடைய ஆதரவுல தான் போய் உட்கார முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கங்க. நாங்க இன்னும் வீழல, மீண்டு எழும். ஒருத்தருக்கும் வந்து ஒரு வீழ்ச்சி இருக்க தான் செய்யும். நாம் தமிழ் கட்சிக்கு வந்து இத்தனை வருடங்கள் வீழ்ச்சி இல்லாம இருந்தது. ஒரு அடி பின்னாடி போயிருக்கும். அதனால நாங்க சோர்ந்து போக மாட்டோம். நீங்க போட்டு வச்சிருக்கிற இந்த திட்டங்கள் ஒரு மாதத்திற்கே வந்து 12 லட்சம் கோடி செலவு பண்ண வேண்டியது இருக்குது தமிழ்நாட்டில். நீங்க கொடுத்துருக்கிற இந்த திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா மகளிருக்கு இலவச பேருந்துகள் ஆகட்டும், இந்த 6 சிலிண்டர்கள் ஆகட்டும், வேலை இல்லாம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காம 4000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்றதும், இன்னும் அண்ணன் சீர் மாமன் சீர் தங்கம் அது இதுன்ட்டு எல்லாத்தையுமே நீங்க போட்டு வச்சிருக்க திட்டங்கள் வந்து 12 லட்சம் கோடி வந்து தேவைப்படுது. ஒரு வருடத்துக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு அதுக்கு ஈட்டக்கூடிய லாபமும் அது செலவு பண்ணக்கூடிய பொருட்களும் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல தமிழ்நாட்டோட வருவாயே வந்து 3 லட்சம் கோடி தான் இருக்குது. அதுல வந்து 1 லட்சம் கோடி வட்டி கட்டுறாங்க. மீதி இருக்கிற 2 லட்சம் கோடி தான் வந்து தமிழ்நாடு அரசு இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்டா இருக்கட்டும் மக்களுக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இலவசங்களுக்கு பெரும்பான்மையா. அப்போ நீங்க இப்ப நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்க, 1 லட்சம் கோடி ஏற்கனவே நம்ம வந்து வட்டி கட்டிட்டு இருக்கோம். 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்ப நீங்க வந்து திட்டம் தீட்டி வச்சிருக்க 12 லட்சம் கோடிக்கு. இப்ப மீதி இருக்கிற 10 லட்சம் கோடிக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க எப்படி வந்து உங்க திட்டங்களை செயல்படுத்துவீங்க? எதன் அடிப்படையில நீங்க மக்களுக்கு இந்த மாதிரி வாக்குறுதி எல்லாம் கொடுத்து இப்ப நீங்க ஜெயிச்சிருக்கீங்க? இன்னொன்னு, உங்களுக்கு என்னோட காணொலியை பார்த்து சிலருக்கு கோபம் வரலாம், ஏன்னா அந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கிறவங்க. ஆனா நான் வந்து நடைமுறையை பேசுறேன். கண்டிப்பா இப்ப இல்லைனாலும் இவர் முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறம் பெரும்பாலான இவர் கொடுத்திருக்க இந்த வாக்குறுதிகளை 100% அவரால் வந்து நிறைவேற்றவே முடியாது. தமிழ்நாட்டினுடைய இந்த பொருளாதார வீழ்ச்சியே வந்து பெரும்பாலும் இந்த இலவச திட்டங்கள் தான் காரணமா இருக்கு. நம்மளுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்து அதனுடைய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு அதுக்கான விலைவாசிகள் எல்லாம் வந்து உயர்றதுக்கு காரணமும் இந்த மாதிரி திட்டங்கள் தான். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை இன்னும் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி கடனாளியா கூட்டு போறதுக்கு தான் இந்த திட்டங்கள் வந்து வழிவகுக்குமே தவிர ஒருபோதுமே வளர்ச்சிக்கு வந்து இந்த திட்டங்கள் வந்து வழிவகுக்காது. மிஞ்சி போனா 1.5 வருடங்களுக்குள்ள, இன்னும் 2 வருடங்களுக்குள்ள உச்ச நட்சத்திரமா பார்த்த உங்களை மக்கள் இப்படி கீழே பார்த்து நிக்கிற அளவுக்கு விலைவாசிகள் உயர்ந்து, முன்னாடி இப்ப எப்படி ஸ்டாலினை திட்டிக்கிட்டு இருந்தாங்களோ மக்கள் அதே மாதிரி இதுக்கு ஸ்டாலினே பரவாயில்ல போலயே அப்படின்ற அளவுக்கு உங்களை பார்க்கக்கூடிய நிலைமை ரொம்ப தூரத்துல இல்ல. நன்றி.